ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி நம்ம பசியும் ருசியுமில் ஆனியன் பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை மசாலா பூரி அப்படின்னும் சொல்லலாம், ஸ்டஃப்டு பூரி அப்படி கூட சொல்லலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது. இதை டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த விதமான சைடிஷும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு, கடலை மாவு, சாம்பார் வெங்காயம், ஜீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. கோதுமை மாவில் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக இதேமாரி பூரி போடுறதுக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். இதில் வந்துட்டு ரவையோ கீ அல்லது ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. உப்பு தண்ணி ரெண்டும் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா உப்பி வரும் அது. ஸோ இப்போ வந்து இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பூரி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சைஸில் போட போகிறீங்களோ, எவ்வளோ ஆயில் வைக்க போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்டாக உருட்டி ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறுனா ஆயில் அப்சார்ப் பண்ணும், உப்பி வராது. ஸோ 10 நிமிஷத்துலலாம் எடுத்துருங்க. ஃபினிஷ்ட். ஒரு பிளேட் போட்டு இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். அந்த 10 மினிட்ஸில் நம்ம மசாலா ஆனியன் மசாலா செஞ்சிடலாம். வாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சாம்பார் வெங்காயம், ஒரு 4 பீஸ் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைக்கலாம். கருவேப்பிலை அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில். இது கூட இப்போ அரைச்சி வச்சுருக்க மிக்சர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம அரைச்சோம் இல்லையா, ஆனியன், கருவேப்பிலை, அப்புறம் சீரகம், இது மூணையும் அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியனோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ப்ளைன் மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த ப்ளைன் மிளகாய்த்தூள் வந்து மிளகாயை வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் எடுத்து செஞ்சது தான். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், கடையில் வாங்காதீங்க மிளகாய்த்தூள். இப்போ பாருங்கள் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறோம். இது கூட சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்தளவுக்கு கெட்டியானோன்னே இறக்கிடலாம். கடலை மாவு நீங்கள் அதோட மெஷர்மெண்ட் எப்படின்னாக்கா, இந்த கெட்டியாகிறத பார்த்து எவ்வளோ வேணாலும் மெஷர்மெண்ட்டே கிடையாது, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு ஒரு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இதையும் ஸ்டஃப் பண்ணி பூரி போடுறதுக்கு ரெடியாக ஈஸியாக ப்ரிப்பேர்டாக வச்சுக்கலாம். மசாலா ரெடி. இப்போ பூரி போடலாம். சப்பாத்தி இந்த மாதிரி குட்டியாக போட்டுட்டு இதில் இந்த மசாலாவை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓரத்தில் இருக்க மாவால் மூடி க்ளோஸ் பண்ணணும் இந்த மசாலாவை. அதாவது நம்ம போலி போடுவோம் இல்லையா, கடலப்பருப்பு போலி, தேங்காய் போலி எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ இதை இப்படி பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி சைட்லலாம் ரவுண்டாக ஆக்கணும். நல்லா ரவுண்டாக வர மாதிரி ஷேப் வர மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக மாவு தொட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து ரவுண்டாக பண்ணிக்கணும். அதோடு இல்லாமல் அதை ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லேயராக அப்படியே வரும். திக்காக பண்ணால் தான் உள்ளே அப்படியே பிச்சோன்னு வச்சுக்கோங்க, லேயராக வரும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் அது எப்படின்னு, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்காக இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி குட்டியாக சப்பாத்தி போட்டுட்டு மசாலாவை அப்படி ஒரு விரல் அல்லது 2 விரலால் லைட்டாக அப்படி தட்டி கொடுத்தாலே அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் அதர் சைடு வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அது மாதிரி இந்த ரோல் பண்ணுறச்சையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லேசாக மாவு எடுத்துகிட்டு தொட்டுட்டு ஜென்டிலாக பண்ணணும். ரொம்ப அதை மூவ் ஆகிற மாதிரி பண்ணுமே தவிர ப்ரெஸ் பண்ணக்கூடாது. 2 சைடும் திருப்பி பண்ணலாம். ஓரளவுக்கு அழகாக ரவுண்டாக போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு அந்தளவுக்கு ரவுண்டாக வரல, நீங்கள் அழகாக போட்டுக்கோங்க ரவுண்டாக. பசங்களுக்கு போடும்பொழுது ரவுண்டாக போட்டு கொடுங்க. நீங்கள் அது பிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அது வெளியில் வராது. நான் பூரி போட்டுகிட்டே இருக்கும்போது பேக் சைட்லேருந்து பாருங்கள், அந்த பேர்ட்ஸ் நிறையா இருக்கும் எங்கள் வீட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா. அது செமையாக கற்றுது. உங்களுக்கும் நான் அதை கேப்சர் பண்ணி காமிக்கிறேன்.
பாருங்கள், இந்த சத்தம் என்னை வந்து சமைக்க விடலை. ஸோ வாங்க கன்டினியூ பண்ணலாம். இன்னொரு நாள் அந்த பேர்ட்ஸையும் கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வெறும் சவுண்டு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ பூரி இதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி போட்டுட்டு நம்ம ஆர்டினரியாக பூரி செய்வோம்ல, இப்போ ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா உப்பி வரும் ப்ரெஸ் பண்ணி விட்டாக்கா. அப்புறம் அந்த சைடை நல்லா ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் ஃப்ரை ஆனோன்னே எடுத்துடலாம். கொஞ்சம் அங்கங்கே செவந்து வரும். செவந்து இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செவக்காமையும் எடுக்கலாம் பொறுமையாக. பட் வந்து மசாலா கொஞ்சம் கம்மியாக வச்சா செவக்காமல் இருக்கும். நம்ம நல்லா ஃபுல்லாக காரமாக வேணுன்றதுனால ஃபுல்லாக வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் செவந்துருக்கு. அது டேஸ்டியாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே கோட்டாகி மசாலா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வாசனை அப்படியே எண்ணெயில் போட்டோன்னே இந்த வெங்காயமும் ஜீரகமும் வாசனை சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள் நீங்களும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் போடலாம். நெக்ஸ்ட் ஒன்றும் அதே மாதிரி தான் போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்லா பபுள் வரும், மேலே வந்து உப்பி வரும். உப்பிடுச்சு பாருங்கள், நல்லா ஃபுல் சைஸுக்கு உப்பிருக்கா. இப்போது அதர் சைடு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தட்ஸ் ஆல். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஓரத்தில் சரியாக ஃப்ரை ஆகலை. நல்லா இந்த மாதிரி சவந்து எடுக்கும்போது ரொம்ப நேரம் வரைக்கும் கிறிஸ்பாகவும் இருக்கும். டக்குன்னு கிறிஸ்பு லெஸ் ஆகாமல் கிறிஸ்பாகவும் இருக்கும். லாஸ்ட் ஒன், இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டாக பிச்சிருக்கேன் பாருங்கள். உள்ளே ஹாலோவாக இருக்குது, மேலே டபுள் லேயராக சூப்பராக கிறிஸ்பாக இருக்குது. உள்ளே பார்த்தா மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அருமையாக இருக்குது பாருங்கள். பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது உள்ளற. அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப அந்த வெங்காயம் சீரகம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது ஃப்ரை ஆன பிறகு அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் மெயின்டைன் ஆகும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.